ஆக்சுவலாக நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், கோல்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு ரேட் அப்படின்னா, அந்த டைமண்ட் வந்து 10 to 12% வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலாக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அதோட கன்சூமர்ஸ் அப்படின்னு. கரெக்ட். ஆக்சுவலி எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும். ஏன்னா முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ப்ராடக்ட் வாங்கணும்னாலே பட்ஜெட் வந்து நம்மளை கையை மீறி இருக்கும். இன்னொன்று டைமண்ட் வாங்குறதுனாலே ரொம்ப பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற ஒரு பணக்காரங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் டைமண்ட் ப்ராடக்ட். அப்படி வைர நகை, வைர நெக்லஸா நம்மளுக்கெல்லாம் வாங்க முடியாதுப்பா அப்படிங்கிற எண்ணம் போய் இன்னைக்கு நீ தங்கத்துல என்ன பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே பட்ஜெட்ல இன்னைக்கு வைரமும் வாங்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம், தங்க விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதனால இப்போ தங்கம் வாங்குற ரேட்டை நீங்க வந்து இங்க போற மாதிரி வச்சுக்கலாம்ல. முன்னாடி இல்லை, இப்போ நம்ம கடந்த நான் சொல்றேன் ஒரு 8-10 வருஷமாவே பட்ஜெட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து வைரத்துலயும் வந்துருச்சு. ரைட், ஓகே. நீங்க 5 பவுன்ல ஒரு நகை கோல்டு நெக்லஸ் வாங்க வந்தாலும் 5 பவுன்ல அதே டைமண்ட் நெக்லஸ் வாங்க முடியும் இன்னைக்கு. ரைட்.